Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல டாய் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கட் செட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு சில குட்டீஸ் எங்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் தெர்மாக்கோலில் தான் பண்ண போகிறேன். தெர்மாக்கோலில் வந்து ஈஸியாக டாய்ஸையும் வெஜிடபிள்ஸையும் வரைஞ்சி அதுக்கு கலர் பண்ணி கட் செட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தெர்மாக்கோல் பீஸ் வேஸ்ட்டாக கடந்தது இருந்தால் கூட போதும் தான், புதுசாக வாங்கணும்னு இல்லை. எதுலையாச்சும் தெர்மாக்கோல் பீஸ் எக்ஸ்ட்ரா கூட வரும் பார்த்தீங்களா பொருளாக வாங்கும்போது, அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருந்தால் கூட எடுத்து இதை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு தெர்மாக்கோல் பீஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் வந்து நார்மலாக ஒரு 5 ஃப்ரூட்ஸ் வரைகிறேன், 5 வெஜிடபிள்ஸ் வரைகிறேன். முதல்ல வந்து ஒரு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, அப்புறம் ஒரு பனானா வரைஞ்சிருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி மாதிரி வரைஞ்சிக்கிறேன், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு மேங்கோ வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஒரு 5 பீஸ் மட்டும் நான் வரைகிறேன். சும்மா ஒரு 5 பீஸ் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தெர்மாக்கோலில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 5 ஃப்ரூட்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ 5 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெர்மாக்கோல் அப்படிங்கிறனால ஷேப் வந்து கரெக்டாக வராது, கொஞ்சம் பெருசு சின்னதமாக போகும். அதே மாதிரி சிசர்லேயும் அவ்வளோ கட் பண்ண முடியாது இதுக்கு ஏற்ற மாதிரி. அதனால இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணி அழகாக அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சைஸுமே அப்படி தான், கொஞ்சம் சின்னதாக வேணுன்னா கூட நீங்கள் சின்னதாக வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருந்தாலே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றுத்தையும். ஓகே, நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா கூட சின்னதாக ஃப்ரூட்ஸ் வரைஞ்சிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தெர்மாக்கோல்லையே இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டில் பண்ணலாம். உண்மையான ஃப்ரூட் மாதிரி நல்லா குண்டு குண்டாக கூட பண்ண முடியும். பட் நான் இந்த வீடியோவில் அப்படிலாம் பண்ணல, கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் ஒரு 5 வெஜிடபிள்ஸ் வரைகிறேன். தக்காளி, வெங்காயம் அண்டு உருளைக்கிழங்கு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிளகா வரைவேன்னு நினைக்கிறேன், மிளகா, அப்புறம் ஒன்று வரைவேன், அது என்னது, கத்திரிக்காய். ஓகே, இந்த மாதிரி 5 மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இந்த 5மே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது, ரேராக யூஸ் பண்ணுற காய்கறிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நான் எதுவுமே வரையில. அடிக்கடி நம்ம வந்து வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல வாங்கி, அந்த மாதிரி காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து வெஜிடபிள்ஸும் வரைஞ்சாச்சு. இப்போ இதையும் கட் பண்ணிக்கோங்க கட்டர் யூஸ் பண்ணி. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த 10 பீசஸ்க்கும் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகே, கலர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கலரை வந்து நம்ம அப்படியே அழகாக பண்ணிடலாம். அதனால் அந்த இதுக்கு என்னென்ன கலரோ அந்தந்த கலர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பர்பிள் கலர் இருக்கும்ல, அதை வந்து பண்ணிக்கிறேன். சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து கலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணி உள்ளுக்குள்ளேயும் கலர் பண்ணணும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது உள் சைடுமே கலர் தெரியணும்ல, அதனால நம்ம கட் பண்ணிவிட்டு உள் சைடும் கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளி சைடு பண்ணிக்கலாம், அப்புறமா உள்ளுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த கத்திரிக்காய்க்கு பர்பிள் கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக க்ரீன் கலரை இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, கத்திரிக்காயில் இருக்கும்ல அதே மாதிரி. ஓகே, இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நல்லா காய வச்சுருங்க. நம்ம 2 கட் பண்ணி கலர் பண்ணணும், அதுவும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு வந்து லைட் பிங்க் கலர் இருக்கணும். அதோட மேலே தோல் இருக்கும்ல, அது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். பட் என்கிட்ட இந்த பிங்க் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதையே பண்ணுறேன். சைடில் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே வந்து வெங்காயத்தில் லைட்டாக லேயர் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து சும்மா லைட்டாக பிளாக் கலர் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். பட் நான் கொஞ்சமே வந்து கனமாக தான் பண்ணிவிட்டேன், நீங்கள் ரொம்ப லைட்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கு வந்து ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கும், அதனால் நான் லைட் ப்ரௌன் கலர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 கட் பண்ணி உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌன் கலர் பண்ணியாச்சு. ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன லைட்டாக அங்கங்கே பிளாக் கலர் ட்ராப் வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கும்ல, இந்த உருளைக்கிழங்குல பார்த்துருப்போம், சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல தான் இருக்கும், சும்மா ஒரு 2-3 இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் உங்களுக்கு வந்து எந்த சைடு நீங்கள் அந்தந்த காய்கறியை கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அந்த தெர்மாக்கோலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயும் கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்தந்த கலர் பண்ணும் போதே கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கலர் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வேலை இருக்காது, வேலை மிச்சமாகும். அதனால் அப்பப்போவே வந்து கலர் பண்ணிவிடுங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டு உள் சைடும் அதே கலர் தான் பண்ணுறேன். ஆக்சுவலி கத்திரிக்காயில் உள் சைடு வந்து இந்த கலரில் இருக்காது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒயிட் கலரில் லைட்டாக குட்டி குட்டி விதலாம் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்துலேயுமே உள் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலராக லைட் பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்கும்.
நான் வந்து மேலே என்ன கலர் பண்ணுறேனோ அந்த கலரையே வந்து உள்ள சைடும் பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மா இது டாய் மாதிரி விளையாடுறதுக்கு தானே பண்ணுறோம், அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் நான் கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நேச்சராக இருக்கணும்னா நீங்கள் உள்ள சைடெலாம் எப்படி கலர் இருக்குமோ அந்த மாதிரி கூட கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெளி சைடு எப்படி கலர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி உள் சைடும் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிவிட்டேன். கலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் காயலை, சும்மா கொஞ்சம் நேரம் தான் காஞ்சிருக்கு. லைட்டாக பெயிண்ட் வந்து கையிலலாம் ஒட்டுது. நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு கட் பண்ணுறதுக்கு சின்ன கட்டை மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோடய சைட்ஸ்லலாம் வந்து இப்படி கர்வாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட சைடில் வந்து இந்த கைப்பிடி மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல இப்படி நீளமாக ஓவல் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட சைட்லலாம் கொஞ்சம் இந்த கட்டரில் கட் பண்ணது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால அதை கவர் பண்ணுறதுக்காக மார்க்கர் யூஸ் பண்ணி சைடில் மட்டும் இப்படி கலர் மட்டும் பண்ணி விடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த கட்டை வேறு கலரில் இருக்கணும்னா நீங்கள் கலர் வேறு பண்ணிக்கலாம். பட் வந்து கட்டையோட கலர் பொதுவாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் மரத்தோட ஃபினிஷிங்கில். அதனால அப்படியே விட்டுட்டு சைடில் மட்டும் இந்த மாதிரி கலர் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கத்தி வேணும். கத்திக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை கீழே வந்துட்டு ஒரு சைடில் மடித்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மடிக்கிறேன். மடிச்சிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக நான் மாஸ்கிங் டேப் போடுறேன். நான் எதுக்காக இப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கீழே பிடிக்கிற இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து சும்மா அப்படியே கூட ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி விட்டுக்கலாம். பட் இப்படி மடித்து ஒட்டும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போ மாஸ்கிங் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கத்தியை வந்து கொஞ்சம் கவர் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை மேலே இருக்கிற அந்த ஏரியாவில் மட்டும் கவர் பண்ண போகிறோம். அந்த இடம் பார்க்குறதுக்கு அப்போ தான் கத்தி மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லைன்னா அந்த சிப்ஸு சாப்பிட்டுட்டு போட்டிருப்போம்ல அந்த கவர், அந்த மாதிரி கவர் இருந்தால் கூட அதோட உள்குள்ள சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு சும்மா அப்படி இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பிடிக்கிற இடம் இருக்குல்ல, மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல மட்டும் ஏதாச்சும் டிசைன் மாதிரி பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நான் சும்மா இந்த மாதிரி மார்க்கர் வச்சு கலர் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து கத்தி அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி போர்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் நடுவில் ஒட்டணும்ல, அதுக்கு வந்து நான் டபுள் சைட் டேப் எடுக்கிறேன். ஓகே, டபுள் சைட் டேப்பை இந்த கார்னரில், அதாவது இந்த சைடு இருக்கிற பீஸில் ஒன்று ஒட்டிட்டு அது கூட சேர்த்து இன்னொரு பீஸ் எடுத்து இப்படி ஒட்டுறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சென்டரில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லா பீஸ்க்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 ஃப்ரூட்ஸ் அண்ட் 5 வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாமா? சும்மா ஒன்றும் இல்லை, எடுத்து வச்சுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த பீஸை 2-3 கூட கட் பண்ணி நம்ம டேப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது 2-3 பீஸாக கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பட் நான் வந்து எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணிட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் கட் பண்ணும்போது மட்டும் என்னென்னா டேப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கத்தி கொண்டு போகாதீங்க. அந்த நார்மலாக இருக்குல்ல அந்த சைடில் மட்டும் கத்தியை கொண்டு போய் கட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? நல்லாயிருக்கு, கட் பண்ணி விளையாடுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கலரிங் மட்டும் காயிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அப்புறமா வந்து பண்ணுங்கள். ஏன்னா நான் கலரிங் அடிச்சுட்டு காய வைக்கவே இல்லை, கொஞ்ச நேரம் தான் காய வச்சு. அதனால அந்த கட்டையில் எல்லாமே கலர் பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அதனால் நல்லாவே வந்து காய வச்சுட்டதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணேன், ஏன்னா வீடியோ போடணும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் இப்படி இருக்குது. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு வரும், மறக்காமல் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு நீங்களே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்க